கோதானம் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, மாடு கன்றுக்குட்டி அதுக்கு உண்டான ஒரு வருஷத்துக்கு உண்டான தீனி, அதே மாதிரி அதுக்கு உண்டான பணம் இதெல்லாம் சேர்த்து கொடுத்தா கோதானம்னு நினைக்கிறாங்க. 190 வகையான கோதானம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? 196 ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு விதமான தானங்கள் கணக்கு இருக்குது. உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துகிட்டு இருக்குது, என்ன புத்தி நடக்குது, ஆயுளுக்காகவா, ஆரோக்கியத்துக்காகவா, தனத்திற்காகவா, பணத்திற்காகவா, சொத்துக்காகவா, எதிரிகளை வெல்வதற்காகவா அப்படின்னு பார்த்து தான் இந்த கோதானம் பண்ணணும். இந்த கோதானம் பண்ணும்போது முதல்ல ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம். உயிரையும் கலந்து தானம் கொடுக்குறீங்க. மாடு கண்ணு இருவரும் சேர்ந்து உயிர் தானம் செய்ய போகிறீங்க. ஒரு முடிக்கு ஒரு பலன். ஆகவே ரொம்ப யோசித்து ரொம்ப கடவுள் உங்களை சூஸ் பண்ணியிருக்கார். கோதானம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வளர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளவு புண்ணியம் செஞ்சவராக இருக்கணும். இந்த கோதானம் செய்யும்போது 196 வகையில் உங்களுக்கு எது சிறந்ததுன்னு நான் சொன்னேன். அது என்னென்னு சொன்னால் நீங்கள் அப்படியே மலைச்சு போயிடுவீங்க. தானியம் கோதானம் சேர்ந்து கொடுக்கறது, நெய்யும் தானியமும் கலந்து கொடுக்கறது, நவதானியங்களில் எது உங்கள் ஜாதகத்துக்கு பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணுறது, அதே மாதிரி அரிசி தானியம் சேர்ந்து பசு மாட்டுக்கு கொடுக்கறது, மண்பானையில் தண்ணீர் ஊற்றி வச்சு அந்த மண்பானையோடு கொடுக்கறது, நெய் கலந்து கோதானம், ஜல கோதானம், இதே மாதிரி உங்கள் சக்திக்கு உட்பட்டு எளிமையாக கோதானம் மாடு கண்ணோடு சேர்ந்து கொடுக்கறது ஒரு முறை, வஸ்திரங்கள் கலந்து கொடுக்கறது ஒரு கோதானம், அதே மாதிரி கம்பளி கிருதக்கம்பளி சேர்ந்து கோதானம் பண்ணுறது ஒரு வகை, சொத்துக்கள் சேர்ந்து கொடுக்கறது ஒரு கோதானம், கோவிலில் வச்சு கொடுக்கறது ஒரு கோதானம், ஜீவ நதி கரையில் வச்சு கொடுக்கறது ஒரு கோதானம், விடியற் காலையில் சுவாமியனுடைய கருவறையில் எதிர்பக்கமாக பிருஷ்டத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணி அந்த கோதானம் பண்ணுறது ஒரு வகையான கோதானம். அதே மாதிரி வஸ்திரங்கள் கலந்து சுவாமிக்கு வஸ்திரங்கள் கொடுத்து அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி ஷோடச அபிஷேகங்கள்லாம் பண்ணி கோபூஜை பண்ணி அந்த கோபூஜைக்கு அப்புறம் மத்தியானம் உச்சி காலத்தில் பண்ணுறது ஒரு கோதானம். இதெல்லாம் நிறைய தானங்கள் இருக்குங்க. இப்படியே சொல்லிட்டு போகலாம். இன்னும் வரும் காலங்களில் நான் இதை சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளவு கோதானங்கள் செய்யுங்க. சந்தோஷமாக வாழ.